இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். அமெரிக்காவின் டெக்சாஸில் இருந்து ஸ்டார்ஷிப் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட நிலையில் பூஸ்டர் தரையிறங்க முயற்சி தோல்வியில் முடிந்தது. தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டின் 6வது சோதனை முயற்சியை மேற்கொண்டது. டெக்சாஸில் உள்ள போகோசிகா ஏவுதளத்தில் இருந்து ஸ்டார்ஷிப் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதனை அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்குடன் பார்வையிட்டார். ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்ட போதிலும் பூஸ்டர் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. மேட்டூர் அணையில் தொடர்ந்து 100 அடிக்கு மேலாக நீர் இருப்பு உள்ளதால் சம்பா சாகுபடிக்கு முழுமையாக நீர் திறக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு டெல்டா மாவட்ட விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 107.91 அடியாகவும் நீர் இருப்பு 75.47 டிஎம்சி ஆகவும் உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 9269 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் நாகை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வயல்களில் நீர் தேங்கி நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு நீர் இருப்பு 1000 கனஅடியாக குறைக்கப்பட்டு உள்ளது. அணைக்கு போதுமான நீர்வரத்து கொண்டிருப்பதால் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதே நிலை நீடித்தால் டெல்டா சம்பா சாகுபடிக்கு முழுமையாக நீர் திறக்க முடியும் என அணையின் பராமரிப்பு பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.